ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். தானியேல் 6:16. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை பாடுகள் நிறைந்த வாழ்க்கை என்பது உண்மைதான். ஆனால் பாடுகள் இல்லை என்றால் பரமனின் அன்பையும் பிரசன்னத்தையும் அவர் அருளும் தெய்வீக ஆறுதலையும் அனுபவிக்க முடியாது. எத்தனை பாடுகள் சந்திக்க நேர்ந்தாலும் பரவாயில்லை, மரணமே வந்தாலும் கூட அதை என் ஆண்டவருக்காக சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வேன் என்று தானியேல் தன் தீர்மானத்தில் உறுதியாய் இருந்தார். மனிதனை திருப்திப்படுத்துவதை பார்க்கிலும் தான் நம்பியிருந்த தேவனையே திருப்திப்படுத்துவதில் வைராக்கியமாகவே இருந்தார். கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரமே தன் வாழ்வில் நிறைவேற்றுவதில் உறுதியோடு ஜீவித்திருந்த தானியேலுக்கு சோதனைகள் பல வழிகளிலும் வந்தது. அவனை எப்படியாகிலும் தம்முடைய தந்திர வலையில் சிக்க வைத்து அவனது உயர்வுக்கும் உயிருக்கும் உரை வைக்க தீர்மானித்தார்கள் அவனது எதிரிகள். ஆனாலும் அவர்களது சூழ்ச்சிகளுக்கு அவன் பயப்படவே இல்லை. தான் ஆராதிக்கும் ஆண்டவர் இன்னார் என்பதை தானியேல் அறிந்திருந்தான். ஆதலால் அவர் ஒருவரையே கனம் பண்ணினான், கர்த்தரும் அவனை கனம் பண்ணினார். தேவ பிள்ளையே, கர்த்தரையே நம்பி ஜீவிக்கும் உன்மேல் எரிச்சல் கொண்ட எதிராளிகள் உன்னை அழித்துவிட திட்டங்கள் தீட்டலாம். உன் சரீரத்தை மட்டும் அழிக்கக்கூடிய சக்திகளை கண்டு பயந்து உன் தேவனின் சித்தத்துக்கு கீழ்ப்படிவதை நிறுத்தி விடாதே. அவர் அறியாமல் உன் தலையில் உள்ள ஒரு ரோமத்தை கூட மற்றவர்களால் தொட முடியாது. அது மட்டுமல்ல, அவர்கள் உன்னை தொடும்போது ஜீவனுள்ள கர்த்தரின் கண்மணியை தொட எத்தனிக்கிறார்கள் என்பதை மறந்து போகாது. அவர் உன்னை சகல தீமைகளிலிருந்து பாதுகாப்பார் என்ற விசுவாசத்தோடு இரு. தேவன் உன்னை தப்புவிப்பார். நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை. சோதனை நேரம்தான் உன் உறுதியை வெளிப்படுத்தும் நேரம். ஆகவே கலங்காதே, கர்த்தர் உன்னை தப்புவிப்பார். ஜெபம் செய்வோம். கண்மணி போல எங்களை காக்கும் அன்பின் தகப்பனே, துன்பங்கள், அவமானங்கள், சோதனைகள் வந்தாலும் கலங்காதபடி உம்மை மாத்திரம் திருப்திப்படுத்த கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் உமக்கு விரோதமாக செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்தருளும். உடைந்த உள்ளங்கள் குணமாக்கப்படவும் வலி வேதனையோடு இருப்பவர்களை ஆறுதல் படுத்திடவும் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த சத்தியத்தை கேட்கிற மக்கள் ஆவியில் புது பலனடையவும் விசுவாசத்துக்கு பலப்படவும் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும் அவர்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் அங்கீகரிக்கப்படவும் தேவ சமாதானத்தை பெற்றவர்களாக வாழவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்பங்கள் கர்த்தருக்குள் பலப்படவும் பிரிவினையின் ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படவும் பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னித்து தேவ அன்பிலே நிலைத்திருக்க சமாதானமாய் வாழவும் வாலிப பிள்ளைகள் உலக இச்சைகளுக்கு தங்களை விலக்கி பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு சத்துருவை மேற்கொண்டு ஜெயம் பெற்றவர்களாய் வாழவும் ஒவ்வொருவரின் அப்பம், தண்ணீர், பொருளாதாரம், வருமானம், தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் இல்லத்திலும் உள்ளத்திலும் சமாதானமும் சுகமும் உண்டாயிருக்கவும் ஜெபிக்கிறோம். அப்பா, +2 தேர்வு எழுதிய பிள்ளைகள் அனைவரும் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெறவும் தாங்கள் விரும்பின பாடத்தில் உகந்த கல்லூரியில் படிப்பதற்கான இடம் கிடைத்திட செய்தவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை தந்தல்லுங்க. வேலை இழந்தவருக்கு மீண்டும் வேலை கிடைத்திடவும், பணி நிரந்தரம் இல்லாதோர் பணி நிரந்தரமாகவும், பணியிடம் ஆதலை எதிர்பார்ப்போருக்கு விருப்பம் நிறைவேற்றவும், பதவி உயர்வை எதிர்பார்ப்போர் உரிய நன்மைகளை பெற்று அனுபவிக்கவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதின் காலத்தில் யாவற்றையும் நேர்த்தியா செய்கிற தேவன், திருமண வயதடைந்த பிள்ளைகளுக்கு திருமண தடைகளை அகற்றி ஏற்ற துணையை தந்தரலி திருமணம் கைகூடி வர செய்யுங்க. அப்பா, பேறுகாலத்தை எதிர்பார்க்கும் பெண்களின் பலவீனங்கள், பயங்கள் நீக்கி சுக பேருண்டாக செய்யுங்க. பிள்ளைகளை ஈண்டெடுத்தவர்கள் ஆரோக்கியமடையவும் பிள்ளைகளை கத்தற்கேற்றபடி வளர்க்கவும் ஜெபிக்கிறோம். நெடுநாளாய் பிள்ளைக்காக காத்திருப்போரின் குறைகள் அகலச் செய்து கண்ணீரை கழிப்பாக மாற்றி சந்தான விருத்தியடைய செய்யுங்க. அப்பா, பற்பல வியாதிகளோடும் உடல் பலவீனத்தோடும் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சையில் இருப்போர் மற்றும் தொடர் சிகிச்சையில் இருப்போரை உங்க தழும்புகளால் குணப்படுத்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்போடு பயணம் செய்யவும், கடன் தொல்லையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன் இல்லாத வாழ்க்கை வாழவும், இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொரு பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா, உஷ்ணகாலத்தின் தாக்கத்திலிருந்து பயிர் பட்சிகள், மிருக ஜீவன்கள், மனுக்குலம் பாதுகாப்பாய் வாழ இயற்கையை ஆளுகை செய்கிற தேவரீர் மனம் இறங்கி எங்கள் பாவங்கள், அக்கிரமங்களை மன்னித்து வானத்தின் மதல்களை திறந்தள்ளி நல்ல மழையை பெய்ய செய்து பூமியை குளிரச் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் எச்சகடை அறியும் அறிவில் வளரவும் மூட பழக்கத்தில்
விலக்கி காக்கப்படவும் ஆட்சி பொறுப்பில் இருப்போர் உமக்கு முன்பாக நீதியாய் நேர்மையாய் உத்தவமாய் செயல்படவும் மக்கள் அமைதியாய் வாழவும் தேவன் கிருபை பாராட்டில ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.